15க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்துள்ளார்கள். உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரயில்வே அமைச்சர் அவர்கள் தலா 10 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது சிக்னல் கோளாறு, மனிதன் கோளாறு என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் தவறு. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் சாலிமர் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 300க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்து உயிரிழந்துள்ளார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அப்பவே இந்த கவாச் சரி பண்ணியிருந்தால் விபத்தை தடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர்களுக்கு DAP 912 கொடுத்திருந்தால் இந்த இன்ஜின் கோளாறு, சிக்னல் கோளாறுலாம் தடுத்திருக்கலாம். இது மனித கோளாறு அல்ல, ரயில்வே நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கே காரணமாகும். இதனால் எத்தனை குடும்பங்கள் பலியாகி எத்தனை பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் 10 ஆண்டுகளாக ரயில்வே அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் வைஷ்ணவ் அவர்கள் இது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மத்திய ரயில்வே அமைச்சர் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்ய வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். KN பாஷா, முன்னாள் தென்னக ரயில்வே ஆட்சி உறுப்பினர். நேற்று நடைபெற்ற ரயில் விபத்தில் DA 912 ஃபாரம் கொடுத்திருந்தால் இந்த விபத்து தடுத்திருக்கலாம். ஆகவே இந்த ஃபாரம் கொடுக்கவில்லை. அதனால் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அது பற்றியும் எந்த நடவடிக்கையும் கொடுக்கப்படவில்லை. இது கடந்த ரயில் விபத்தின் போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்து இதுபோன்று ரயில்வே விபத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ராஜினாமா. நேற்று மேற்கு வங்கத்தில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். 15 பேர் பலியாகியுள்ளார்கள். இந்த ரயில் விபத்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த பயணிகள் இறந்த குடும்பங்களுக்கு ரயில்வே அமைச்சர் ரூபாய் 10 லட்சமும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்கள். இது மிகவும் வருத்தமான செய்தியாகும். ஒரு பயணியின் விலை 10 லட்சமா? நினைத்து பாருங்கள். ஒரு பெட்டியில் ஒன்றுடன் ஒன்று மோதி பயங்கரமான இடிபாடுகளுடன் பயணிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் கடந்த 2 தொடர்ந்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி பொறுப்பில் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.